Hi friends, so இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் at the end of accounting period the following final accounts are prepared by NPOs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NPOs ஒரு இயர் எண்ட்லேயும் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாத ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Receipts and payments account is a summary of cash and bank transactions அப்படின்னு சொல்லியிருக்காங்க of NPOs. ஸோ நார்மலாக NPO accounts, ஸோ இந்த NPOஸுங்கிறத வந்து நம்ம ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் at the end of each financial year. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம், சம்மரி. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஒரு சம்மரி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ஸோ 1 மார்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. Receipts and payments account is real account in nature. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க the receipts and payments account begins with opening balance of cash and bank. அதாவது receipts and payments account ஸோ நார்மலாக நம்ம வந்து டி ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸாக அதாவது ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அண்ட் ends with closing balances of cash and bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு முடிகிறப்போ closing balance of cash and bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All cash receipts are shown on the debit side. So debit what comes in அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா cash receipt, ஸோ golden rule debit what comes in. ஸோ cash receipt எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டெபிட் சைடில் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. And then all cash payments are shown on the credit side of this account. ஸோ credit what goes out அப்படிங்கிறப்போ பேமெண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் நார்மலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ், அதுக்கப்புறமேலுக்கு எல்லா ரிசிப்ட்டும் வந்துட்டு டெபிட் சைடில் வரப்போகுது, பேமெண்ட்ஸ் ஆன் த கிரெடிட் சைட் அண்ட் எண்ட்ஸ் வித் த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்துட்டு இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் அ சிம்பிள் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் கேஷ் அக்கௌண்ட்டை வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். பட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரப்போ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் NPO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ் வெதர் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, வெதர் இட் இஸ் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர். ஸோ அது வந்துட்டு கேஷாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும் வில் பி ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் வெதர் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர் வில் பி ரெக்கார்டட் in receipts and payments account. They may relate to current year or previous years or subsequent years. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க they may relate to current year, previous year or subsequent years. So this is also a second point which is to be noted. அடுத்தது it means that irrespective of the period for which the amount is received or paid, it is recorded if cash is received, paid or paid during the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ receipts and payments அக்கௌண்ட்டில் all cash receipts and payments. ஸோ இதில் எதெல்லாம் நம்ம வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம்னா வெதர் இட் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர் ஆர் ரெவன்யூ நேச்சர், கேபிட்டல் ரிசிப்டா ரெவன்யூ ரிசிப்டாங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்ம வந்துட்டு பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமேலுக்கு வந்துட்டு டைமுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அதாவது வந்துட்டு கரண்ட் இயர் டைம் ஃபார் விச் it belongs to. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட் இயரோட ரெண்ட்டை இந்த இயர் ரிசீவ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இயரோட தான் அட்வான்ஸாக வந்துட்டு பே பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் சம்திங். ஸோ கரண்ட் இயராக இருக்கோ, ஸோ கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் ஆர் ஃபியூச்சர். ஸோ இது 3 தான் இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்ம பண்ணாமல் இஃப் இட் இஸ் எ கேஷ் ரெசிப்ட் ஆர் கேஷ் பேமெண்ட், ஸோ இந்த இயரில் அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் வாட் எவர் கேஷ் இஸ் பெய்ட் அவுட் or whatever cash is received irrespective of the purpose or the time, அதாவது வந்துட்டு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா we will be recording it in the receipts and payments account அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் உள்ள கேஷ் வந்தாலோ கேஷ் வந்துட்டு பிஸ்னஸ் விட்டு வெளில போனாலோ அதை வந்துட்டு நம்ம வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறமேலுக்கு நான் கேஷ் ஐட்டம்ஸ் such as depreciation, outstanding expenses and accrued income are not shown in receipts and payments account.
ஸோ சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதை என்னன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் அதாவது கேஷ் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட்டில் தான் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு போட்டுருவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டு வாட் எவர் த கேஷ் கம்ஸ், ஸோ கேஷ் உள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு அது இந்த சைடில் என்ட்ரி போட்டுருவோம். ஸோ கேஷ் பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ கேஷ் பேமெண்ட் அண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா போட்டுட்டு அந்த என்ட்ரி போட்டுருவோம். ஸோ இயர் எண்டிங்கில் இதோட பேலன்சிங் ஃபிகரை பார்த்து அது க்ளோசிங் பேலன்ஸாக வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ண போகிறதும் இந்த சேம் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 12 மந்த்ஸுக்கு ரெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மந்த்தும் வந்துட்டு நம்ம ரெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஸோ இந்த இயருக்கு ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபைடாக போட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை வச்சு கடைசியாக நம்மளோட புக்ஸில் ஒரு ஆக்சுவல் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்ட் தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் அன் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அடுத்து வரலாம் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான் வந்து இவங்க ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் ஆன் தி டெபிட் சைடு of receipts and payments account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if there is BOD bank overdraft it must be recorded on the credit side. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதாவது நம்ம வந்துட்டு கேஷ் புக் வந்துட்டு போட்டிருப்போம், டபுள் காலம் கேஷ் புக் போட்டிருப்போம். ஸோ அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் போட்டிருப்போம். ஸோ அதுவே பேங்க்கில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவரபுளான பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஸோ பேங்க் பேலன்ஸ் ஆர் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ இதுவும் அதே தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேஷ் புக்கில் வந்துட்டு டபுள் காலம்னு போடுறப்போ இப்படி போட்டுட்டு கேஷுக்கு தனி காலம் போட்டிருப்போம், பேங்க்குக்கு தனி காலம் போட்டிருப்போம். பட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னு ஒரே அக்கௌண்ட்டாக வரப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு கேஷ் எவ்வளோன்னு போட்டிருப்போம் அண்ட் தென் பேங்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ இது நார்மலாக நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறப்போ வந்துடும். பட் இது வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடு அஃப்கோர்ஸ், ஏன்னா ஃபேவரபுளாக இருக்கப்போ அது வந்துட்டு அசட்டாக இருக்கும். ஸோ அசட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஆன் தி டெபிட் சைட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு நம்மளுக்கு லயபிலிட்டி, ஸோ இட் மஸ்ட் பி ஆன் தி கிரெடிட் சைட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு அசம்ஷனாக நான் அதை சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறமேலுக்கு ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட் அண்ட் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட்ஸ் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி கிரெடிட் சைட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்மளுக்கு அசட்டு ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அதனால் வந்துட்டு டெபிட் அண்ட் கிரெடிட். While recording cash receipts and payments, no distinction needs to be made between revenue and capital items. Similarly, no distinction need to be made between whether the amount received or paid relates to current period, previous period, future period. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மேலே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க if the total of the debit side is more than the credit side, the balancing figure will appear on the credit side. It represents the closing balance of cash or bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ கேஷ் புக்கு. ஸோ டெபிட் சைடு பேலன்ஸ் அதிகமாக வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க let us assume this as, ஸோ டெபிட் சைட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 100 rupees இருக்குது. இந்த இயரில் வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500. நான் பர்டிகுலர்ஸ் போடலை, அசியூம். ஸோ இது வந்துட்டு ஓப்பனிங். ஸோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்துட்டு 500 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்ட்டு பே பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 200 வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணியாச்சு. ஸோ அந்த இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுதான் நடந்திருக்கு. ஸோ டெபிட் சைடு இஸ் மோர் தேன் தட் ஆஃப் கிரெடிட் சைடு. ஸோ அப்படி பார்க்குறப்போ 600 and 600. ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்துட்டு 400 வில் பி லெஃப்ட் இன் அவர் ஹேண்ட்ஸு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட். சப்போஸ் இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் இது வந்துட்டு பேங்க்காக இருந்துச்சுன்னா பேங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க if the total of the credit side is more than the debit side, the balancing figure appear on the debit side. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், it represents bank overdraft. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எப்பயும் போல தான் ஓப்பனிங் பேலன்ஸ் லாஸ்ட் டைம் மாதிரியே வச்சுக்கலாம், 100 rupees ஓப்பனிங். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 500. பட் ரெண்ட் பெய்டு வந்துட்டு நம்மளுக்கு 1000 rupees வந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
ஸோ டெபிட் சைடை விட நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஹவவர் இது வந்துட்டு நம்ம ரியல் அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும் எப்படி ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா கேஷை தாண்டி நம்மளால் எப்படி ரெண்ட்டு கொடுத்துருக்க முடியுங்கிற கொஷின். ஸோ இந்த இடத்துல ஒரு அசம்ஷன் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிமைனிங் 400 வந்துட்டு நம்ம பேங்க்கில் ஓவர் டிராஃப்டாக வாங்கி நம்ம வந்துட்டு ரெண்ட்டு கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக சம்ஸ் போட வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிஃபரன்சியேஷன் வந்து கிடச்சிரும். பட் வந்துட்டு ஸோ அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருக்கிறப்போ ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வில் பி கம்மிங் ஆன் தி கிரெடிட் சைட், ஸோ லயபிலிட்டி. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு கிரெடிட் சைடில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ ஓப்பனிங் பேலன்ஸாக இட் வில் கம் ஆன் தி டெபிட் சைடு, ஸோ இட் இஸ் அன் அசெட். ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்துட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக எப்போவுமே வந்துட்டு இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 100க்கு 90 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறப்போ 85 மார்க்ஸ் வரையும் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. 85க்கு 85 எடுத்துட்டீங்க. லாஸ்ட்டாக ஒரு சம் உங்களுக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போட சொல்லியிருக்கான். ஸோ 5 மார்க் அந்த சம்முக்கு. நீங்கள் இதுலேயுமே எல்லாமே கரெக்டாக போட்டுட்டிங்கனாலும் ஸோ வேல்யூவேட்டர் வந்து எப்படியாவது மார்க் குறைக்கணுங்கிற பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு மெயினான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக எந்த ஒரு அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடியுமே இந்த டெபிட் அண்ட் தென் கிரெடிட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் அந்த கொஷினில் இருக்க பிஸ்னஸோட நேமு, அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் என்ன நடந்திருக்கோ அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி போடுறப்போ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2022-23 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் போடணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் ருபீஸ் ஸோ இன்னர் காலம் அவுட்டர் காலம், பேமெண்ட்ஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலம். ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸோ இதுக்கும் வந்துட்டு மார்க் உண்டு. சப்போஸ் இந்த டெபிட் கிரெடிட் நீங்கள் போட விட்டுட்டீங்கனாலோ இல்லை இந்த பர்டிகுலர்ஸ் எழுதுறதை மறந்துட்டீங்கனாலோ இல்லை இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லையா, இந்த அதுக்கப்புறமேலுக்கு இயர் இது ரெண்டுத்தையும் விட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் மார்க்கை குறைச்சி லூஸ் அ சென்டம். அதுக்கப்புறமேலுக்கு ஃபார்மெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப் சப்போஸ் பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் கம் ஆன் தி கிரெடிட் சைட். ஸோ இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த கேஷ் அட் பேங்க்கும் பேங்க் ஓவர் டிராஃப்டும் வந்துட்டு எய்தர் ஆர் தான். ஸோ ஐதர் வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் வரும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்சியேஷன் ஃபார்மேட்காக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஆக்சுவலாக சம் போடுறப்போ அந்த டிஃபரன்சியேஷன் பண்ண வேண்டாம். வாட் எவர் த கேஷ் ரிசீவ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெபிட் சைடில் நம்ம போட போகிறோம். வாட் எவர் த கேஷ் பெய்ட் கிரெடிட் சைடில் போட்டுட்டு ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க்கு. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து டெபிட் சைடில் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு பேங்க் ஓவர் டிராஃப்டாக வரும். ஸோ இதான் வந்துட்டு ஜென்ரலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நம்மளால் இப்போ நம்ம வந்து சொல்கிறத விட சம்ஸில் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அதாவது இந்த ஒரு அக்கௌண்ட் ஆர் ஒரு கேஷ் ரிசிப்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதோட பர்பஸ் அண்ட் மீனிங் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ உட்காந்து ஒன்றுத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட ஸோ எதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா வந்துட்டு படித்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்ச வரைக்கும் ஓகே, புரியலனாலும் வந்துட்டு பிரச்சனை இல்லை. சம்ஸ் போட நம்மளுக்கு அது அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியிறப்போ நம்ம அதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு முடியுது. ஸோ தியரியும் இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமேலுக்கு சம்ஸ் இருக்குது. இந்த சம்ஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வச்சிருக்க சம்ஸ் நம்ம அடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த தியரியாக இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.